23:18 நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அநேக பல வாரங்களாக நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நமக்கான காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றோம். தொடர்ந்து வாருங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை நன்றாக கேளுங்கள். அப்போது வாழ்க்கையில் பெரிய திருப்பங்களையும் முன்னேற்றங்களையும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். வேதம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதை பார்த்தோம். ஆனாலும் போன சொல்லாத சில விஷயங்களை இந்த முறை சொல்ல இருக்கின்றேன். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறவர். இன்றைக்கு பொதுவாக கடவுளை பற்றி உலகத்தில் மக்கள் மனதிலே பிசாசு பல கலைகளை தவறான காரியத்தை விதைத்து வைத்திருக்கின்றான். மக்களுடைய மனது கடவுளை பற்றி யோசிக்கும் போது என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், கர்த்தர் ஒரு பொல்லாதவர் போல அவரை பார்க்குறாங்க. எப்போ எதை செய்வார்னு தெரியாது பிரதர் அப்படின்றாங்க. என்ன செய்வார்னு நாங்கள் முழிச்சிட்டு இருக்கிறோன்றாங்க. அவர் ரொம்ப கோபக்காருங்க. கடவுளை பார்க்கும்போதெல்லாம் மக்கள் எப்படி பார்க்குறாங்க? ரொம்ப கோபக்காரரை பார்க்குறாங்க. அவர் நம்மளை தண்டிச்சிடுவார், நம்மளை அடிச்சிடுவார், நியாயம் தீர்த்து விடுவார், நரகத்தில் தள்ளிடுவார் என்றெல்லாம் இயேசுவை குறித்து மக்கள் பல தவறான கருத்துக்களை உடையவர்களாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த தவறான கருத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதனுடைய மனதில் உள்ள போய் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அநேக விஷயங்களை பெற்றுக்கொள்ள விடாமல் தடை பண்ணுகின்றது தவறான கருத்துக்கள். அநேக மக்கள் இப்படி தான் கர்த்தரை பற்றி கடவுளை பற்றி தவறாகவே யோசித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கள பார்த்து உங்கள் அப்பா எப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பாலாம் ரொம்ப நல்லவருங்க அப்படின்வாங்க. அதாவது உலகத்தில் சொல்லுவாங்கள்ல, உனக்கு வந்தா சட்னி எனக்கு வந்தால் ரத்தன்ற, உனக்கு வந்தால் ரத்தம்னது எனக்கு வந்தா சரி அதை நீங்களே வச்சுங்க சொல்கிற மாதிரி தான். கடவுளை பற்றி பார்த்திங்கன்னா, கடவுள்லாம் ரொம்ப மோசமானவர், அவங்க அப்பான்னா ரொம்ப நல்லவருங்க, அவரெல்லாம் அப்படி கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கின்றேன், கர்த்தர் தேவன் நம்முடைய அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அப்பாக்களை காட்டிலும் 1000 கோடி மடங்கு நல்லவராக இருக்கிறார். இயேசு பரம தகப்பனை பற்றி போதிக்கும்போது சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல காரியங்களை கொடுக்கும்போது நம்ம பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டி கொடுக்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்று இயேசு கிறிஸ்து சொன்னது வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே நல்லா புரிந்து கொடுங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தகப்பனை காட்டிலும் இயேசு நல்லவர், அவர் மனதுருக்கமுடையவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் கிருபையுள்ளவர், அவர் அன்பு நிறைந்தவர். அவரை போல இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவரை போல நம்மை நேசிக்க, அவரை போல நம்மை காப்பாற்ற, அவரை போல நம்மை போஷிக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அப்போ யாரையுமே தேவனோடு ஒப்பிட முடியாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கம்பேர் பண்ணக்கூடாது, தேவனோடு ஒப்பிடக்கூடாது. ஏனென்றால் ஒப்பிடக்கூட முடியாத அளவுக்கு தேவன் அவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவர் மட்டுமல்ல, நன்மை செய்கிற தேவனுமாகவும் இருக்கிறார். அதாவது மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா, நன்மை செய்வது என்று சொல்லக்கூடியது ஏதாவது சில காரியத்தை எதிர்பார்த்து நன்மை செய்வார்கள். இந்த உலகத்தில் எல்லாருமே ஓரளவுக்கு கிட்டத்தட்ட 99% மக்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறாங்கன்னா, நன்மைகளை எதிர்பார்த்து தான் உதவிகளை செய்கிறார்கள். எல்லாருமே எதிர்பார்த்து தான் மனிதர்கள் நன்மைகளை மக்களுக்கு செய்கிறார்கள். ஆனால் ஒரே ஒருத்தர் தான் நம்மிடம் எதையுமே எதிர்பார்க்காம நமக்கு நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அதுதான் இன்றைக்கு மனிதர்கள் கொடுத்து யாருக்கும் எதுவுமே நிறைய போகிறது கிடையாது. கர்த்தர் கொடுத்து தான் நமக்கு ஏராளமாக நிறைய போகின்றது. இன்றைக்கு மக்கள் நல்லா இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம், கர்த்தர் கொடுத்ததுனால நம்ம நன்றாக இருக்கிறோம். அப்போ நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், நான் நல்லா கவனிக்கலைங்க, நீங்கள் விரும்பினாலும் அவர் கொடுத்தால்தான் நீங்கள் நன்றாக இருக்க முடியும். அவர் கொடுக்காம இங்கே இருக்கிற யாருமே நன்றாக இருக்க முடியாது. தேவன் நமக்கு எதிர்பார்த்து நன்மை செய்யவில்லை. ஆமென்.
நன்றாக புரிந்து கொள்ளும். எதையும் எதிர்பாராமல் தேவன் நமக்கு நன்மை செய்கிறார். ஏனென்றால் கர்த்தர் நல்லவராக இருக்கிறபடியினாலே தான் தேவன் எதிர்பார்க்காமல் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய சுபாவமே நன்மை செய்கிற சுபாவம் தான். நீ அவன் நிப்பாட்ட கூட முடியாது. நீ அவர் தடுத்தா கூட, ஆண்டவரே இது பண்ணாதீங்கன்னு சொல்லி தடுத்தா கூட அவர் சொல்லுவார், இல்லைப்பா என்னால் நன்மை செய்யாமல் இருக்க முடியாது. அவருடைய கேரக்டரே அவர் தான், சுபாவமே அதுதான். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை நேசிக்காமல் இருக்க முடியாது, உங்களை பாதுகாக்காமல் இருக்க முடியாது, உங்களை போஷிக்காமல் இருக்க முடியாது. ஏதாவது தேவன்கிட்ட போய் இதை பண்ணாதீங்கன்னு சொல்லி நீங்கள் தடுத்து நிறுத்தி பாருங்கள். அவர் சொல்லுவார், என்னால் முடியாதுப்பா, நீ நகரு, நான் உங்களை ஆசீர்வதித்தே தீருவேன் என்று சொல்லி தான் தேவன் இன்றைக்கும் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் எல்லாம் அவருடைய சுபாவமாக இருக்கின்றது. தேவன் கொடுக்கின்ற நன்மை முதலாவது பாவ மன்னிப்பு. பாவங்களை மன்னிக்கிற தேவன். ஏனென்றால் இந்த உலகத்திலே பாவம்தான் மனுவர்க்கத்தில் அநேக சீரழிவுகளுக்கு காரணமாக இருந்தது, அநேக பிரச்சனைக்கு காரணமாக இருந்தது. இன்றைக்கு ஏன் மக்கள் வேதனைப்படுகிறார்கள், இன்றைக்கு ஏன் மக்கள் கஷ்டப்படுறாங்க, இன்றைக்கு ஏன் மக்கள் பிரச்சனைக்குள்ளாக போய் தவிக்கிறார்கள், அது எல்லாவற்றுக்கும் காரணமே பாவம் என்ற ஒன்று தான். அப்போ பாவம் என்ற ஒன்றை மனிதனை விட்டு நீக்காமல் மனிதனுக்கு தேவன் எதுவும் கொடுக்க முடியாது. ஆகவேதான் தேவன் நமக்கு வாழ்வு கொடுக்கிறார். நமக்குள்ளாகின்றது பாவத்தை மன்னித்து அதை கழுவி நீக்கிவிட்டு நமக்கு தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். பிரதானமாக தேவன் நமக்கு செய்கின்ற ஒரு காரியம், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், பாவத்தை மனிதனை விட்டே விளக்குகிறவர், பாவத்தை மனிதனை விட்டே சுத்தம் பண்ணுகிறவர். எப்படி விளக்குகிறார், எப்படி சுத்தம் பண்ணுகிறார்? அவருடைய இரத்தத்தினால். வேதம் சொல்கின்றது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி. அப்போ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவி சுத்திகரிக்க போதுமானதாக இருக்கிறது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் தேவனாகிய இயேசு நமக்காக எல்லா இரத்தத்தையும் சிந்தினார். கடைசி சொட்டு இரத்தம் மறிலும் சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பீடு சொல்லக்கூடிய நன்மையை ஈவாக கொடுத்திருக்கிறார். இதை நம்மால் சம்பாதிக்க முடியாது, தேவன் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, தேவன் மனிதர்களுடைய வியாதிகளை குணமாக்குகிறார். வியாதி என்று சொல்லக்கூடியது கூட ஒரு பிசாசினுடைய ஒரு வல்லமை, பிசாசுடைய கிரியைகள். ஆனால் அநேக ஆவிக்குரிய மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, வியாதி தேவனுடைய மறைமுகமான ஒரு ஆசீர்வாதம்னு சொல்கிறாங்க. ஒரு புக் அப்படி தான் படிச்சிருந்தேன் பாருங்கள். புக்கில் அந்த புக்கை எழுதுன அந்த ஆக்கியோன்னு சொல்கிறார், ஒரு கிறிஸ்தவ ஊழியர் சொல்கிறார், வியாதி வருவதற்கு நிறைய காரணத்தில் ஒரு காரணம் சொல்கிறாரு, கடவுள் கர்த்தர் வியாதியை கொடுக்குறாருன்னு சொல்லி தேவனை பற்றி தப்பாகவே அந்த எழுதி வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அது சொல்கிறாரு, இது மறைமுகம், கடவுள் நம்ம கொடுக்கின்ற மறைமுகமான ஒரு பரிசு, தேவன் கொடுக்கின்ற மறைமுகமான ஒரு ஆசீர்வாதம், பரிசு என்று அவர் எழுதி வச்சிருக்கிறார். படிக்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அதுதான் எந்த புக்கை படிக்கிறோன்றது முக்கியம். புக்கு நிறைய ஆவிக்குரிய புஸ்தகம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் வாங்கி படித்தோம்னா நிறைய தப்பான கலைகளும் உள்ளே போக ஆரம்பிச்சிடும். என்கிட்ட நிறைய புக்கு இருக்குது. நீங்கள் என்கிட்ட ஏதாவது கேட்டிங்கன்னா சில புக்கை கொடுக்கவே மாட்டேன், தப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஏன் கொடுக்குறதுனா அது எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் படிக்கணுன்றதுக்காக கிடையாது. அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு பேஜராக போயிடுன்றதுக்காக தான் நம்ம அந்த புக்கை கொடுக்கறது கிடையாது. அப்போ அந்த வியாதி கடவுளுடைய மறைமுகமான ஆசீர்வாதம் சொல்கிறாங்களே, அது பொய் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் கர்த்தர் யாருக்கும் வியாதியை கொடுத்ததே கிடையாது. கர்த்தர் பைபிள் போடப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேவன் தம்முடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுகமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். அப்போ அதிலே பவுல் போதிக்கிறாரு, பேதுரு போதிக்கிறார், பிசாசின் பிடியில் அகப்பட்ட. இப்போ வியாதி, பிசாசு அநேக மக்களை பிடிச்சு வச்சிருக்கிறான். அப்போ இயேசு பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ வியாதிக்கு முழுக்க முழுக்க காரணம் பிசாசு. கர்த்தர் இந்த வியாதியை மனுஷனை விட்டே விளக்குகிறார். வியாதியை உங்கள் எல்லையை விட்டே விளக்குகிறார். எப்பேற்பட்ட வியாதியானாலும் சரி, தேவனால் சுகமாக்கப்பட முடியாத வியாதி என்று எதுவும் கிடையாது. சொல்லுவோம், இயேசுவால் சுகமாக்கப்பட முடியாத வியாதி என்று எதுவும் இல்லை. ஆமென். இப்போ வியாதியை நம்ம விட்டு விலக்கி
ஆரோக்கியம், சுகம் என்ற நன்மையை நமக்கு கொடுக்கின்றார். மூன்றாவது, நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து பண தேவைகளை சந்தித்து தேவன் நமக்கு நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். இது ஒரு பண உலகம். இந்த உலகத்தில் பணம் இல்லை என்றால் எதுவுமே சாதிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் பணம் இல்லாமல் வாழ முடியாது என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஏராளமான பணங்களை கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார். இன்னும் ஏராளமான நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார். அவர்கிட்ட இந்த 3 தான் கிடையாது, நிறைய இருக்குது. ஏகப்பட்ட நன்மைகள் அவரிடம் இருக்கின்றது. அவர்தான் நன்மைகளை எதிர்பாருங்கள் என்று சொல்லி போதித்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். ஒருவேளை இங்கே வந்திருக்கிறவங்க, என் வாழ்க்கையில் தீமையாகவே இருக்குங்க பாஸ்டர், என் வாழ்க்கையில் ஒரு நன்மையை பார்க்க முடியலைங்க, வாழ்க்கையே ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது, தொல்லையாக இருக்குது, ஒரு நன்மையை கூட பார்க்க முடியவில்லை என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஒன்று செய்யணும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசு கிறிஸ்துவே என் உள்ளத்தில் வாரும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு அழைப்பு கொடுப்பீர்கள் என்றால், நிச்சயமாகவே இந்த இயேசு உங்கள் உள்ளத்தில் வருவார். உள்ளத்தில் வரும்போது தீமைகள் நன்மையாக மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நிச்சயமாகவே நன்மைகள் உங்கள் வாழ்வில் பெருகுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நிச்சயமாகவே நடக்கும், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறுவதை பார்ப்பீர்கள். ஆகவே நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். இப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் இந்த பூமியிலே நல்வாழ்வை வாழ வேண்டும் என்றும் கர்த்தர் விரும்புகிறார். இந்த பூமியிலே வெற்றி வாழ்வை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் செழிப்பின் வாழ்வு, சுக வாழ்வு, ஆரோக்கிய வாழ்வை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் இது தேவனுடைய மாறாத சித்தம். நீங்கள் நன்றாக இருப்பது தேவனுடைய மாறாத சித்தம். ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், நாங்கள் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். ஆமென். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பார்வையில், மனிதனுடைய பார்வையில் நம்மளை அற்பமாக நினைப்பாங்க. மனிதன் எப்போதுமே ஒரு ஏளனமாக தான் நம்ம பார்க்க ஆரம்பிப்பான். ஆனால் தேவன் ஒரு நாளும் யாரையும் ஏளனமாக பார்ப்பது கிடையாது. தேவன் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் விலையேற பெற்றவர்களாக பார்க்கின்றார். ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்கள் தேவனுக்கு சொத்து, தேவனுக்கு சுதந்திரம். இன்றைக்கு மக்களுக்கு நிறைய சொத்து இருக்குது. பணம் என்ற சொத்து, நிலம் என்ற சொத்து, நகை என்ற சொத்து, தங்கம் வெள்ளி என்று சொல்லக்கூடிய சொத்தெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் தேவன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, தேவனே உங்களுக்கு சொத்துன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், நீ தான்ப்பா என் சொத்து அப்படின்னுவார். ஆமென். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனதில் கொண்டு போய் நிறுத்தி கொள்ள வேண்டும். நம்ம பொதுவாக நம்ம இதுதான் அதுதான் தேவனுடைய சொத்து நினச்சிட்டு இருப்போம். கிடையாது. இங்கே இருக்கிற நீங்களும் நானும் ஒவ்வொரு ஆத்மாவும் தேவனுடைய சொத்தாக இருக்கின்றது. ஆகவேதான் இன்றைக்கு உங்களை என்னையும் தேவன் அவருடைய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்திருக்கிறார். தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய சொத்தாக இருக்கிறார்கள். எல்லாரும் சொல்லலாம், நான் தேவனுக்கு சொத்தாக இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார்னா, மத்தேயு புஸ்தகம் 13:44 படிங்க பார்க்கலாம். மத்தேயு 13:44. அன்றையும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். பாருங்க, பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. பொக்கிஷம், அந்த பொக்கிஷம் மனிதன், அதாவது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனிதனை எப்படி பார்க்கிறார் என்றால் பொக்கிஷமாக பார்க்கின்றார். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆன்மாவை தேவன் பொக்கிஷமாக பார்க்கிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். தேவன் உங்களை பொக்கிஷமாக பார்க்கிறார். ஆமென். எவ்வளவு விலையேற பெற்றது என்று நம்மளால் மெஷர்மெண்ட் போட முடியாது. ஆனால் தேவன் அவ்வளவு விலையேற பெற்றவர்களாக தேவன் நம்மை பார்க்கிறார். விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷத்தை தேவன் நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்றால் ஜீவனை நஷ்டப்படுத்தினா ஒரு லாபமும் கிடையாது. அவன் ஆத்மா ரொம்ப முக்கியம். மனிதனுடைய ஆவி நஷ்டப்பட்டால்,
மனிதனுடைய ஆத்மா நஷ்டப்பட்டால் அதுபோல் நஷ்டம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் அநேக மக்கள் தங்களுடைய ஆவியையும் மனதையும் நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அதை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவையில்லாத காரியத்தெல்லாம் மனதில் கொண்டு போய் வைத்து 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 அவங்க தங்களுடைய வாழ்வை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆவி தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது, மதிப்புள்ளது. பைபிளில் போடப்பட்டிருக்குது அந்த பொக்கிஷம். அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம், இந்த இடத்துல இருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் போயிட்டு வருவோம். அங்கே பவுல் அழகா சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பொக்கிஷத்தை பற்றி பேசுகிறாரு. இந்த பொக்கிஷம் நாம் என்பதை பற்றி இங்கே பவுல் அழகா எழுதி வைத்திருக்கிறாரு. நம்ம படிப்போம், அந்த இடத்துக்கு போயிட்டு வருவோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6-7. இருளிலிருந்து படிங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகி ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். எந்த பொக்கிஷம்? ஆவி என்று சொல்லக்கூடிய பொக்கிஷம், ஆன்மா என்று சொல்லக்கூடிய பொக்கிஷத்தை சரீரம் என்று சொல்லக்கூடிய இந்த மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். ஆமென். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கொலோசியர் 1:27 படிங்க. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கவனமாக கேளுங்க. தேவன் நம்முடைய ஆவியிலே குடியிருக்கிறார். நம்முடைய ஆவி தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்ற பொக்கிஷமாக இருக்கின்றது. அதுதான் பவுல் ஒருத்தர் சொல்றாரு, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் உங்கள் ஆவியினாலும் உங்கள் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார். பவுல் சொல்றாரு, தேவனுக்கு உடையவைகளாகிய. அப்ப உங்க ஆவி உங்கள் சரீரம் யாருக்கு உடையது? தேவனுக்கு உடையவைகளாகிய. உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். என்ன விலை? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே அப்படின்னு சொன்னால் என்ன விலை கிரயம்? ஒரே கிரயம், இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி. எவ்வளவு இரத்தத்தை சிந்தினாரு? கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும். ஆமென். இயேசுவின் இரத்தத்துக்காக நன்றி செலுத்துவோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டீரே, எங்களை ரட்சித்தீரே. ஹல்லேலூயா. உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அப்ப அந்த கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் விழாவில் ஈட்டியை வச்சு குத்தும்போது வேதம் சொல்லுகின்றது, இரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது என்று போடப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கிட்ட இப்போ ரத்தம் இல்லை, எல்லா ரத்தத்தையுமே நமக்காக சிந்தி விட்டார். யோசிச்சு பாருங்க, அவரிடம் இருக்கிற எல்லா ரத்தத்தையும் சிந்தி நம்ம மீட்டிருப்பார் என்றால் நாம் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள். ஆமென். தேவன் நம்மை விலையேற பெற்றவர்களாக இருப்பதனால தான் அவர் தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி உங்களை என்னையும் மீட்டிருக்கிறார். தேவனுடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்கள். ஆகவே நம்ம ஜெபிக்க வரும்போதெல்லாம் நம்ம ஆண்டவரே குப்பை தூசி புழு என்றெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய கிறிஸ்தவங்க அப்படி தான் ஜெபம் பண்ணுறாங்க. குப்பை தூசி புழு எப்படியெல்லாம் அவங்கள கீழே கொண்டு போகணுமோ, எப்படிலாம் தங்களை கீழே இறக்கணுமோ அந்த அளவுக்கு தங்களை கீழே இறக்கி கொள்கிறார்கள். தேவ பிள்ளைகள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவன் ஒரு குப்பையை மீட்பதற்கு இரத்தத்தை சிந்தலை, ஒரு தூசியை மீட்பதற்கு இரத்தத்தை சிந்தலை. நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்களாக இருப்பதனால தான் தேவன் தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை அவருக்கு சொந்தமாக மாற்றியிருக்கிறார். ஆமென். நம்ம தேவன் விலையேற பெற்றவர்களாக பார்க்கும்போது நாம நம்மளை மட்ட ரகமாக பார்க்கும்போது தேவனுக்கு அது அவ்வளவு துக்கமான ஒரு காரியமாக இருக்கும். அதுதான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நம்ம சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே. ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? நம்மளை இறக்கக்கூடாது. உம்முடைய பார்வையில் என்னை விலையேற பெற்றவனாக வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் வர வேண்டும்.
மட்டமாக நம்மளை ரொம்ப கேவலமாக நினைத்து தேவ சமூகத்தில் வரக்கூடாது. நம்மை உயர்வானவர்களாக நினைத்து தேவ சமூகத்திற்கு வர வேண்டும். அப்படி வந்தால் தேவன் அதை பார்த்து மகிமைப்படுகிறார், அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார். புரிஞ்சிச்சிங்களா? நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் தேவன் எப்படி மீட்டார், சிலுவையின் ரத்தம் நமக்கு என்ன செய்தது என்பதை அறிந்து உணர்ந்து ஜெபித்து அந்த உணர்வோடு தேவ சமூகத்தில் ஜெபிக்க போவோம் என்றால் தேவன் அதில் ரொம்ப சந்தோஷப்படுவார். பரவாயில்லப்பா, இப்போ தான் நீ கரெக்டாக நீ வந்திருக்கிற, இப்போ தான் என் சிலுவையில் உனக்கு நான் என்ன செஞ்சுருக்கிறேன்றதை இப்போ தான் நீ புரிஞ்சுக்கிட்ட, பரவாயில்ல என்று சொல்லி தேவன் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார். ஆமென். இன்னொரு வசனம் போவோம். அதுலேயே அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், இப்போ 13:44 படித்தோம். பரலோக ராஜ்யத்தில் நிலத்தில் புதைத்திருக்கிற, பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு, யார்? இயேசு கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினால் போய் அதை தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து, கடைசி சொட்டு ரத்தங்கள் கொடுத்து அந்த நிலத்தை கொள்ளுகிறான். தேவன் நம்மை கிரயம் கொடுத்து மீட்டிருக்கிறார். அதிலே 46ஆம் வசனம் படிச்சுங்க. 45. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். மறுபடியும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும், அங்கேயும் பார்த்தீங்கன்னா மேலேயும் பார்த்தீங்கன்னா தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று. அடுத்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று. ஆகவே விலை உயர்ந்த முத்து யார்? நீங்களும் நானும் தான். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்த முத்து, பல்ல பார்த்து குத்து. அப்படி சொல்லக்கூடாது. முத்துனா முத்து தான். நம்ம முத்துனாலே அடுத்து உடனே ஒரு பல்ல பார்த்து, இல்லை இல்லை இல்லை, வீட்டில் போய் சொல்லக்கூடாது. முத்து, சில பேருக்கு முத்து பேர், ஆனால் முத்தாவே இருக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ரொம்ப கீழே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. தேவன் உங்களை என்னை விலையேற பெற்ற சாதாரண முத்து இல்லை, விலையேற பெற்ற விலை உயர்ந்த ஒரு முத்து. சொல்லுங்க பக்கத்தில், நீங்க விலை உயர்ந்த முத்து. ஆமென். விலை உயர்ந்த முத்து. அப்ப இந்த இடத்துல ஒரு வியாபாரி, இந்த வியாபாரி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வியாபாரி என்ன பண்ணார்? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று என்று சொன்னால் தன்னுடைய, திரும்ப சொல்றேன், தன்னுடைய விலையேற பெற்ற முத்தாக நம்மை பார்த்து அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் மரணம் சிந்தி நம்மை மீட்டுகிறார். அப்ப கர்த்தர் இயேசு நம்ம இப்படிதான் நம்மை பார்க்கிறார். தேவன் உங்களை என்னையும் விலையேற பெற்றவர்களாக பார்க்கிறார். புதைந்திருக்கிற பொக்கிஷமாக, நமக்குள்ள இருக்கிற ஆவியையும் ஆத்மாவையும் ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷமாக பார்க்கிறார். நம்மையே எப்படி பார்க்கிறார்? விலையேற பெற்ற முத்தாக தேவன் நம்மை பார்க்கிறார். என்றைக்கு நாம் கர்த்தர் பார்க்கிற பிரகாரமாக நம்மை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையின் தரம் உயர்வதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அப்போதான் நம்முடைய எண்ணங்கள் விசாலமாகும். தேவன் பார்ப்பது போல் உங்களை பாருங்கள், மனிதன் பார்ப்பது போல் பார்க்காதீங்க. உங்கள் அக்கம் பக்கத்தில் உங்களை பார்க்கறது போல் உங்களை பார்க்காதீங்க. உங்கள் நண்பர்கள் உங்களை பார்த்து சில நேரத்தில் உங்களை வேறு மாதிரிலாம் கூப்பிடுவாங்களே, அது மாதிரிலாம் உங்களை பார்க்காதீர்கள். தேவன் இயேசு நம்ம எப்படி பார்க்கிறாரோ அப்படி பாருங்கள். அன்றைக்கு தான் உங்களுக்கான எதிர்காலத்தின் வாசல்கள் திறப்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். தேவன் உங்களை என்னையும் ரட்சிக்கப்பட்ட முத்தா பார்க்கிறார். ஆமென். பக்கம் சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட முத்துக்கள். ஒரு முறை ஒரு வெள்ளைக்கார மிஷனரி நம்முடைய இந்திய தேசத்தில் மீனவர்கள் மத்தியில் ஊழியம் செய்தவர். அவர் ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது ஏராளமான பேருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். அதில் அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க கல் நெஞ்சக்காரர்களாகவே இருந்து விட்டார்கள். அவருக்கு பார்த்தீங்கன்னா எப்போதும் மிஷனரிகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லீவ் விடுமுறை நாட்கள் கொடுப்பாங்க. அந்த விடுமுறையில் அவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய ஊருக்கு போயிட்டார். பல மாதங்கள் கழித்து தான் திரும்ப இந்தியாவுக்கு திரும்ப வந்த வேளையில் திரும்பவும் அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். ஊழியத்தை ஆரம்பிக்கிறப்ப அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்குள்ளே, ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிற கூட்டத்துக்குள்ளே, ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டத்துக்குள்ளே ஒரு அப்பாவும் மகனும் அங்கே இருக்கிறத பார்க்க ஆரம்பித்தார். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ, ஏன்னா ஏற்கனவே அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய அன்பை எடுத்து சொல்லியும் அவங்க கேட்கல. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கல் நெஞ்சக்காரில் கேட்காம போன பல குரூப்பில் அந்த அப்பாவும் அந்த பிள்ளையும் இருந்தாங்க. ஆனால் இப்போ திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில்
அப்பா மட்டும் இருக்கிறாரு, பையன் இல்லை. அவர் இந்த மிஸ்ரரை பார்த்தோன்னே ஓடியாந்து அவர் கையை பிடிச்சி முத்தம் கொடுத்து அவர்கிட்ட இருந்த ஒரு விலையேற பெற்ற முத்து அதை எடுத்து அவர் கையில் கொடுத்தாராம். அவர் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். நம்ம சுவிசேஷம் சொல்லும் போதெல்லாம் கேட்காத ஒரு ஆள் பாரு, இப்போ வந்து இது கொடுத்து நம்ம முத்தம் கொடுக்குது ரிசீவ் பண்ணுறாருன்னு பார்க்கும்போது அவர் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ மிஸ்ரரி கேட்டாராம், சரிப்பா இந்த முத்தோட விலை எவ்வளோன்னு சொல்லி நான் அதை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மிஷினரி சொன்னபோது அவர் சொன்னாராம், ஐயா இந்த முத்து விலையேற பெற்ற முத்து அப்படின்னாராம். ஏன்பா இது முத்து விலையேற பெற்றதுன்னா, ஐயா எப்போதுமே எங்கள் ஊரில் முத்து குளிக்க போவாங்க சொல்லுவாங்க. முத்தெடுக்க போகிறது முத்து குளிக்க போகிறோன்னு சொல்லுவாங்க. முத்து குளிக்க போகிறதுல என் பையன் வந்து அவன் வந்து சிறந்த ஒரு ஆள். அவன் எப்பயும் வேகத்தில் இறங்குவான். வேகத்தில் இறங்கி ஏராளமான முத்துக்களை எடுத்துகிட்டு முதல்ல அவன் கடலிருந்து வெளியே ஒரு ஆள் யாருன்னா அது என் பையனாக தான் இருக்கும். அந்தளவுக்கு சீக்கிரமாக வேலை செய்வான். ஒரு நாள் நீங்கள் போய் பல மாதங்கள் கழித்து அந்த ஒரு நாளில் என் பையன் கடலுக்குள்ளே போனான், முத்து குளிக்க போனான். நாங்கள் வருவான்னு பார்த்துட்டு இருந்தோம், வரவே இல்லை. எல்லோரும் வந்துட்டாங்க, ஆனால் என் பையன் வரல. கொஞ்ச நேரம் கழித்து என் பையன் அவன் செத்து மிதந்து வந்தாங்க ஐயா. ஆனால் மிதந்து வந்தாலும் அவன் கையில் ஒரு சிப்பி இருந்துச்சு. சிப்பியை உடச்சி பார்க்கும்போது அதில் அழகான ஒரு முத்து இருந்துச்சு. அந்த முத்து தாங்க இந்த முத்து அப்படின்னாராம். வந்து இது என் பையன் கையிலிருந்து வந்ததுனால இது என் பார்வைக்கு விலையேற பெற்ற முத்து. ஏன்னா இந்த முத்தை சம்பாதிக்கிறதுக்கு என் பையன் உயிரையே கொடுத்துருக்கிறான்னு சொல்லி அவர் சொன்னார். அதை வச்சு அந்த மிஷனரி ஒரு பெரிய சுவிசேஷத்தை ஆரம்பித்தார். எப்படி நீ வந்து உன் பையன் கையிலிருந்து முத்தை வாங்கினியோ அதே போல் இயேசு இந்த உலகத்தில் இறங்கி வந்து அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தி எப்படி நம்ம மீட்டு ரட்சித்து நம்ம விலையேற பெற்ற ஒரு முத்தாக வச்சிருக்கிறார், விலையேற பெற்றவர்களாக வைத்திருக்கிறான்னு சொல்லும்போது அந்த கூட்டத்தில் அவங்க அப்பா ரட்சிக்கப்பட்டு அவரோடு கூட மற்ற அநேகர் அந்த நேரத்தில் ரட்சிக்கப்பட்டார்களாம். அந்த நேரத்தில் வந்து ஏன் சொல்கிறேன்னா, தேவன் நம்ம மீட்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை நாம் நன்றியுடன் வாங்கி கொள்ள வேண்டும். ரட்சிப்பை குறித்து சந்தோஷப்படணும். கர்த்தரை ரட்சித்திருக்கிறாரே, கர்த்தரை மீட்டிருக்கிறாரே. நான் சொல்கிறேன், தேவனுடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆமென். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மிகப்பெரிய ஒரு சுவிசேஷத்தை அன்றைக்கு மிஷனரி செய்தார். அநேக ரட்சிப்புகள் நடத்தினார். ரட்சிப்புன்னு சொல்லக்கூடியது விலையேற பெற்ற முத்து. இயேசு அந்த ரட்சிப்பை கல்வாரி சிலுவையில் சம்பாதித்து இன்றைக்கு எனக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கடைசி சுற்று ரத்த வெள்ளம் சிந்தி நமக்காக அந்த ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே நீர் ரட்சித்தீரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பாவ உலகத்திலிருந்து, பிசாசின் உலகத்திலிருந்து, இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை ரட்சித்தீரே ஆண்டவரே. உம்முடைய குமாரனையே அனுப்பி எங்களை ரட்சித்தீரே. தன்னுடைய கடைசி சுற்று ரத்தம் எல்லாம் சிந்தி எங்களை மீட்டீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இதை போல விலையேற பெற்றது வேற எதுவுமே கிடையாது. ரட்சிப்பு விலையேற பெற்ற ஒன்று, காஸ்ட்லி. நம்மால் அதுக்கு விலை கொடுக்க முடியாது. ஆகுதான் தேவனே அதுக்கு விலை கிரயத்தை கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு இலவசம்தான். யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் ரட்சிப்பு இலவசம். ஆனால் அந்த ரட்சிப்புக்கு ஏன் இலவசம்னா, உங்களால் காசு கொடுக்க முடியாது, உங்களால் பரிசுத்த ரத்தத்தை சிந்த முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லாருடைய ரத்தமும் கரப்ட் ஆயிடுச்சு. பாவம், முதல் மனிதன் ஆதாமின் அந்த பாவ காரியங்கள் தொடர்ந்து வந்து நம்முடைய ரத்தத்திலே கலந்ததுனால இன்றைக்கு பாவிகளாக இருக்கின்றோம் என்று ரோமர் புஸ்தகத்தில் பவுல் சொல்வதை பார்க்கணும். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நம்மை தேவன் ரட்சித்திருக்கிறார், மீட்டிருக்கிறார். எப்படி? தன் ரத்தத்தை சிந்தி மீட்டிருக்கிறார். ஆமென். இதற்காக எப்போது நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்டது நீ சந்தோஷம். இடத்துலேருந்து ரட்சித்தாரே, இந்த இனத்திலிருந்து ரட்சித்தாரே, இந்த ஊர்லேருந்து ரட்சித்தாரே, இந்த குடும்பத்திலிருந்து ரட்சித்தாரே. தேவன் நம்ம ரட்சித்ததை எண்ணி கர்த்தருக்கு எப்போதும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட மக்கள் தான் விலையேற பெற்ற மக்கள். இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாத மக்களை பற்றி சொல்லல. இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும்
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் விலையேற பெற்றவர்கள், அவருக்கு பிரியமானவர்கள். இந்த பூமியிலே நம்பர் 1 டாப்ல இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர்கள் தான் முன்னேற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாழ்க்கை இந்த பூமியிலே மாறி ஒரு முன்னேற்ற வாழ்வை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேதம் சொல்கின்றது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிரு. ரட்சிக்கப்பட்ட மக்களை பார்த்து பேசுறாரு. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களை பார்த்து கிடையாது. ஸ்பெஷலாக அவருடைய பிள்ளைங்க, அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு தேவன் கொடுக்கின்ற ஹானர், மதிப்பு, மரியாதை. தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நாம் விலையேற பெற்றவர்களாக இருப்பதனால் தேவன் நம்மை சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அழைக்கல. இந்த பூமியிலே உயர்தரமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் கிறிஸ்துவ ஜீவியம் என்று சொல்லக்கூடியது. அது வனாந்திர வாழ்க்கை கிடையாது. பாலும் தேனும் ஓடுகின்ற நலமும் விசாலமுமான கானான் தேச வாழ்வுதான் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு வாழ்வு. ஆமென். அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாவற்றிலும் வாழ்ந்து கானான் தேச வாழ்வை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தர் இந்த கானான் தேசத்தை கொடுத்தார். ஆனால் இஸ்ரேல் மக்கள் இந்த கானான் தேசத்தை அவங்க ஒரு குரூப், ஒரு கூட்டம் அதை சந்திக்காமலே சுதந்திரிக்காமலே போய்விட்டார்கள். நன்றாக கவனமாக கேளுங்க. வேதத்தில் பவுல் பிற்காலத்தில் நிருபங்களை எழுதும்போது இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க திருஷ்டாந்தம், சொல்லுங்க திருஷ்டாந்தம். திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்க என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு என்ன நடந்ததோ அதே போல உனக்கும் இவைகள் நடக்கும். அவங்களுக்கு என்ன வாக்கு பண்ணப்பட்டதோ அதே இது உனக்கும் வாக்கு பண்ணப்பட்டிருக்குது. அவர்கள் எதை அடைந்தார்களோ அதே போல நீ அடையணும். அவங்க அடையாம என்ன மிஸ்டேக் பண்ணாங்களோ அந்த மிஸ்டேக் நீயும் பண்ணனா உனக்கும் இந்த பிரச்சனைக்குள்ள நீ மாட்டுவ. ஆகவே கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா இரு. ஆகவேதான் முன்பு சொல்லப்பட்டவைகள் எல்லாமே நமக்கு திருஷ்டாந்தங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நல்லா புரிந்து கொள்ளணும், அவங்களுக்கு நடந்த காரியம் நமக்கும் நடக்கும். அவர்கள் சுதந்திரித்தது போலவே நாமும் இந்த பூமியிலே நல்வாழ்வை சுதந்திரிக்க முடியும், நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். சங்கீதக்காரன் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது படிப்போம். 47 சங்கீதம் 47 4ஆம் வசனம். இந்த சிறப்பான வாழ்வு ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு தேவன் கொடுத்த வாழ்வு. நீங்க கேட்கலாம், இஸ்ரேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்களா? ஆமா. பவுல் எழுதும்போது செங்கடல் வழியாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எகிப்து என்று சொல்லக்கூடிய பிசாசின் கையிலிருந்து அவர்கள் பார்வோனின் கையிலிருந்து விடுதலையானார்கள். எகிப்து என்று சொல்லக்கூடிய இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையானார்கள் என்றெல்லாம் பவுல் 10ஆம் கொரிந்தியர் 10 எழுதியிருக்கிறாரு. இப்ப படிப்போம் 47 4ஆம் வசனம். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை, பாத்தீங்களா? கவனமுங்க. தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளித்தார். ஆமென். தெரிந்தளிப்பார். பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசம். சொல்லுங்க சிறப்பான தேசம். கானான் என்று சொல்லக்கூடிய தேசம் சிறப்பான தேசம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகவேதான் உபாகமத்தில் அதை பற்றி வர்ணிக்கும் போது ரொம்ப பியூட்டியாக வர்ணிச்சிருக்கிறார், அழகாக வர்ணிச்சிருக்கிறார். பாலும் தேனும் நலமும் விசாலமும் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தேவன் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார். நல்ல கவனமாக கேளுங்க. தேவன் நமக்கு நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். நீங்க இந்த பூமியில நீங்களும் நானும் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நிச்சயம் அதை நமக்கு கொடுப்பார். நல்வாழ்வை நிச்சயம் நமக்கு செய்வார். தேவன் நமக்கு தேர்ந்தெடுத்த வாழ்வு பூமியிலே மிகவும் பிரம்மாண்டமானதாக பிரமாதமான ஒரு வாழ்வை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். பாருங்க, ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் ஒரு 500 நோட்டையும் சில சில்லறையும் கொடுத்து பாருங்க. என்ன பண்ணுவாங்க? பிள்ளை சந்தேகம் இல்லாமல் 500 நோட்டை பிடிப்பாங்களா, சில்லறையை பிடிப்பாங்களா? சில்லறையை தான் முதலாளுவாங்க. அதுக்கு ஒரு வேல்யூ தெரியாது ஏன்னா அது பிள்ளையினுடைய மனது அவ்வளவுதான். நீங்க தான் சொல்லணும், இல்லை இது சில்லறை 500 ரூபா தான் பெருசு, இந்த 500 ரூபாக்குள்ள இன்னும் இதை போல பல மடங்கு சில்லறைகளை கொண்டு வந்து வைக்கலாம் என்று சொல்லி நாம் தான் பிள்ளைகளுக்கு மேன்மைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அநேக நேரத்தில் நம்ம சின்ன பிள்ளைகளை போலவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட
ஒரு சிறிதானதை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்கிறோம். தேவன் சொல்கிறல்ல, நான் பெரியவர், நான் எல்ஷடாய், உன்னுடைய வாழ்வில் சிறப்பானதை கொடுக்கின்ற தேவன், நீ சிறப்பானதை எதிர்பார். கர்த்தர் பெரியவர், கர்த்தர்கிட்ட பெரிய காரியத்தை எதிர்பார்க்கலாம். போன வாரம் சொன்னோம் இல்லையா, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்கின்ற தேவனாக இருக்கிறார். ஜெபிச்சாலே கொடுக்கிறாரு. ஆனால் கர்த்தர் சொல்ல, நீ நினைச்சாலே கொடுக்கிற, நினைப்பதற்கும் மேலாகவே செய்கின்ற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கின்றார். ஆமென். தேவன் நமக்காக பெரிய நன்மைகளை, பெரிய பெரிய நன்மைகளை தேர்ந்தெடுத்து நமக்கு வைத்திருக்கிறார். புரிஞ்சிச்சிங்களா? தேவனை பற்றி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அன்றைக்கு நேரத்தில் நமக்குள்ள இருக்கிற கஷ்டங்களை பார்த்து முறுமுறுத்துக்கிட்டு, என்ன ஆண்டவர் இப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேன், கஷ்டங்களை பார்த்து முறுமுறுக்காமல் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை நம்முடைய வாழ்வில் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். தேவன் நம்மை எவ்வளவு விலையேற பெற்றவர்களாக வைத்திருக்கிறார் என்பதை பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தர் நமக்காக நல்ல வாழ்க்கையை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக கர்த்தர் நல்ல வாழ்க்கையை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஆமென். அது எப்படிப்பட்ட வாழ்க்கை? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான சிறப்பான தேசத்தின் வாழ்வு. ஆமென். கவனமாக கேளுங்க. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை எல்லாம் சிந்தி நம்ம ஏன் மீட்டார்? எதற்காக மீட்டார்? அப்படி ஏனோ தானே வாழ்றதுக்கு கிடையாது, மட்டமான ஒரு வாழ்க்கை வாழ்றது கிடையாது. இந்த பூமியிலேயே சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, நன்றாக வாழ்வதற்காக தான் தேவன் ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டிருக்கிறாரு. ஆமென். புரிஞ்சுங்களா? தேவனுடைய என்ன அதுதான். அதுக்காக நீசக்கோலமா நிர்வாணமாக தேவன் கல்வாரி சொல்லி ஏன் தொங்கினார்? ஒரே நோக்கம், நீங்களும் நானும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான். ஆகவே கர்த்தர் சிறப்பானதை நமக்காக தேர்ந்தெடுத்து வைத்திருப்பதனால கர்த்தருடைய சித்தத்துக்கு நாம் தாராளமாக நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் என்ன? பைபிளில் போடப்படும் நன்மையும் பிரியமும், ஆமென், நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது. அப்போ நம்ம விரும்பணும், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன? நன்மையும் பிரியமும் பரிபூர்ணம், இதுதான் உம்முடைய சித்தம் என்றால் அது என் வாழ்விலே நடப்பதாக. ஆமென். கர்த்தருடைய சித்தம் ஒரு நாள் இழப்பமானது கிடையாது. கர்த்தருடைய சித்தம் ஒரு நாளும் நம்முடைய வாழ்வில் குறைவானது கிடையாது. கர்த்தருடைய சித்தம் ஒரு நாளும் நம்முடைய வாழ்வில் மட்டமானது கிடையாது. கர்த்தருடைய சித்தம் ஒரு நாளும் நம்முடைய வாழ்விலே கேவலமானது கிடையவே கிடையாது. நன்மையும் பிரியமும் பரிபூர்ணம், மேலான சித்தம். தேவன் நம்ம இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் மேலான சித்தத்தை வைத்திருக்கிறார். ஆகதான் இயேசு கிறிஸ்து ஜெபமனை கற்றுக் கொடுக்கும்போது ஒரு அழகான ஜெபத்தை கற்றுக் கொடுத்தாரு. பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் நம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் தேவ சித்தம் எப்போதுமே மேன்மை, எப்போதுமே உயர்வு, எப்போதுமே வாழ்வு. இப்படிப்பட்ட சித்தத்தை தான் தேவன் பரலோகத்தில் செய்துகிட்டு இருக்கிறாரு. அதே வாழ்வை இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். அதை உன் ஜெபமாக மாற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறாரு. ஆமென். புரிஞ்சுங்களா? சில இடத்துல நம்ம நேசிக்கிற மக்களுக்கே நம்ம சிறப்பானதை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுறோம் இல்லைங்களா? உதாரணத்துக்கு எங்களெல்லாம் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டீங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க இல்லைங்களா? இது இருக்கிறதுலே சிறப்பானதை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவீங்க. நான் சொல்கிறேன், நீங்களே நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்களுக்கு சிறப்பானதை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படும் போது நம்ம உண்டாக்கின ஆண்டவர், இறைவன், கர்த்தர், தேவன், அவர் எல்லா மனிதர்களை காட்டிலும் சிறப்பான காரியத்தை தேவன் நம்ம கொடுக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுறார், அவர் விரும்புகிறாரு. எப்போதுமே பார்த்தீங்கன்னா நான் எப்போதும் பார்த்தீங்கன்னா என்னுடைய மனதுக்கு எப்போ சின்னதாகவே இருக்கும். ஆனால் கர்த்தர் பாருங்க, அவர் பெருசு பெருசாக பண்ணுவார். பெரியவர், பெரிய காரியத்தை பண்ணுவார். ஆமென். சொல்லுங்க பக்கத்தில், கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். ஆமென். நான் எனக்கு புடவை, என் மனைவிக்கு புடவை எடுத்தேன்னா ஒரு புடவை 2 புடவை அதை நிப்பாட்டுவேன். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா புடவைகளா கர்த்தர் சொல்வார், நீ விரும்புறது அவ்வளோதான்ப்பா, நான் விரும்புறது அது வேற கணக்கு. இப்போ நம்ம எப்போதும் நம்ம விரும்புறது கொஞ்சம், நம்ம போடுற கணக்கு கொஞ்சம் கணக்கு. ஆனால் அவர் போடுற கணக்கு ஏராளமான பெரிய பெரிய கணக்கெல்லாம் அவர் போடுறார். பெரிய பெரிய திட்டத்தெல்லாம் அவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஆகவே நம்முடைய எண்ணங்கள் விசாலமாக மாறுவதாக.
தேவ சித்தத்துக்கு நேராக நம்முடைய எண்ணங்களை கொண்டு போவோமாக. அன்றைய இடத்துல மக்கள் வந்து மனுஷங்கள்ட்ட இருந்து ஏதாவது உதவி வருமானு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கவனமாக கேளுங்க, கர்த்தரை நோக்கி வாழ பழகி கொள்ளுங்கள். மனிதர்கள் நமக்கு உதவி செய்யலாம், எந்த மனிதரும் தேவனாக முடியாது. மனிதர்களை எதிர்பார்க்க வேண்டாம், கர்த்தரை எதிர்பாருங்கள். கர்த்தர் மனிதர்கள் மூலமாக உதவிகளை செய்ய ஆரம்பிப்பார். புரிஞ்சுங்களா? கர்த்தரை எதிர்பாருங்க, எந்த தேவைக்கான கர்த்தரை எதிர்பாருங்க. பாருங்க, நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன், என்னப்பா இதுக்கு இவ்வளோ 25,000க்கு மேலே ஆகுது, என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருந்தோம். கர்த்தர் பார்த்தாரு, இல்லைப்பா நான் உன் தேவையில் சந்திப்பேன், நீ அங்கேயே ரெடி பண்ணு அப்படின்னாரு. நம்ம என்ன வேறு அவருடைய நான் என்ன நினச்சிட்டேன், இங்கே போட்டுட்டு இது பக்கத்தில் அங்கே இங்கே பார்த்து எதாவது அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ கொஞ்சம் காசை மிச்சப்படுத்தலாம் யோசிச்சு. அவர் பார்த்தார், இல்லை உன் எண்ணத்தை ஏன் எண்ணத்துக்கு கொண்டு வா, ஏன் எண்ணத்தை போல விசாலமாக்கு. தேவ பிள்ளைகளே, நம்முடைய எண்ணம் எப்போதுமே இந்த உலகத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நம்முடைய எண்ணம் எப்போதுமே குறுகலான ஒரு எண்ணமாக இருக்குது. நாம் தேவ எண்ணத்துக்கு நேராக நம்முடைய எண்ணங்களை கொண்டு போவோமாக. ஆமென். வேதம் சொல்லுகின்றது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகம் வெட்கப்பட்டு போகவில்லை. அவரை பார்த்தோம்னா, அவர்கள் அவரை பார்த்தால் பிரகாசம் அடைவீங்க. மக்களை பார்த்தீங்கன்னா வெட்கப்படுவோம். மக்கள் பார்த்தோம்னா, மக்கள் எதை யாராவது மக்கள் செய்வாங்க, அவங்க செய்வாங்க எதிர்பார்த்தோம்னா வெட்கப்படுவோம். அவர்தான் கர்த்தர் சொன்னாரு, முதல்லயே ரூட்டை மாற்ற சொல்றாரு. முதல்ல மனிதனை பார்க்கறத விட என்னை பாரு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆகவே கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற உன்னதமான திட்டங்கள், உயர்ந்த ஆசீர்வாதங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு அவைகள் உண்டாக ஆரம்பிக்கின்றது. இப்ப தாவீது சொன்னாரு, சிறப்பான தேசத்தை நமக்காக அவங்களுக்காக தெரிந்தெடுத்து முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. நெகேமியா என்ன சொல்றாரு? இந்த செய்தி ஆரம்பிக்கும் போது அங்கே தான் போனோம், திரும்ப அங்கே போவோம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிங்க. 25:9ஆம் அதிகாரம். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துருவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரத்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொளுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். கவனிங்க, இந்த இடத்துல ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். சுதந்திரித்து கொண்டு சொல்லுங்க, சுதந்திரித்து கொண்டு சொல்லுங்க, சுதந்திரித்து கொண்டு எல்லாம் சொல்லுங்க, சுதந்திரித்து கொண்டு. ஏன் இதை சொல்றேன்னா, சுதந்திரித்து கொண்டு செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஏன் இந்த சுதந்திரித்து கொண்டு சொல்றேன்னா, ஒன்றும் இவர்கள் சம்பாதித்தது இல்லை, இவங்க சம்பாதிக்கல, எல்லாம் தேவன் இவர்களுக்காக ஏற்படுத்தின ஒன்று. இதை இவர்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவேதான் இந்த நெகேமியா சொல்றாரு, அவர்கள் அத்தனையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொளுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஒரு காரியத்தை இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். தேவன் இவர்களுக்காக ஆயத்தம் செய்து வைத்ததை சுதந்திரித்தார்கள். கானான் என்று சொல்லக்கூடிய தேசத்திலே கானானியர்கள் இருந்தாங்க. இந்த கானானியர்கள் யார்? கர்த்தரை கனம் பண்ணாத ஆட்கள், கர்த்தரை மதிக்காத ஆட்கள். இந்த கர்த்தரை மதிக்காத, கர்த்தரை கனம் பண்ணாத ஆட்களை கூட்டி வந்து அவனை வெட்ட வச்சாரு, அவனை நோண்ட வச்சாரு, அவனை கட்ட வச்சாரு, அவனை நட வச்சாரு. இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு கூட்டத்துக்கு கர்த்தர் அவைகளெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இந்த மக்கள் யார்? கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ண மக்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு செய்கிற, கர்த்தரை மதிக்கிற, கர்த்தருக்கு மரியாதை கொடுக்கின்ற மக்கள். அந்த மக்களுக்காக தேவன் சிறப்பான தேசத்தை கொடுக்க ஆரம்பித்தார். உடன்படிக்கை சார்ந்து வாழ்கிற மக்கள், பாவிங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை பிடுங்கி, கானானியர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை பிடுங்கி இப்போ கர்த்தர் யார்கிட்ட கொடுக்குறாருனா, கர்த்தரை கனம் பண்ற, உடன்படிக்கை மதிக்கிற, உடன்படிக்கை மேன்மையாக எண்ணுகிற ஒரு சந்ததிக்கு அவைகளை கொடுக்கின்றார். படிப்போம், இந்த இடத்துக்கு திரும்ப வருவோம். நீதிமொழிகள் 13:22 படிங்க. நீதிமொழிகள் 13:22. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். அப்படி என்றால் இந்த வார்த்தையின் பிரகாரமாகவே கானானியர்கள் பாவிகள், கர்த்தரை கனம் பண்ணாதவங்க, கர்த்தரை மதிக்காதவங்க,
கர்த்தர் அவர்களுடைய ஆஸ்திகள் அவங்களுடைய எல்லா காரியத்தையும் பிடுங்கி இப்போ யார் கையில் கொடுக்குறாரு? சிறப்பான தேசத்தின் பலனை பிடுங்கி யார் கையில் கொடுக்குறாரு என்றால் கர்த்தரை கனம் பண்ணுற ஒரு கூட்டத்தை கொடுக்குறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன்றும் வேணாம் ஆண்டவரே. அவர் எப்போதுமே கர்த்தர் கொடுக்க இருக்கிறார். நம்ம பாரு கிறிஸ்தவ மைண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் வேணும், அவன் எனக்கு ஒன்றும் வேணாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறது. தேவன் கொடுக்கிறவர். நீங்கள் வேணான்னு சொன்னாலும் அவர் உங்களுக்கு கொடுக்க தான் செய்வார். ஏனென்றால் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், செழிப்பின் தேவன். உங்கள் வாழ்வை அவர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம் மூலமாக இந்த உலகத்துக்கு காண்பிக்க விரும்புகிறார். தேவன் ரொம்ப குறைவானவர் அல்ல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க தேவன் எப்படி காமிக்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையின் மூலமாக குறைவானவர்களாக காமிக்கிறாங்க. நான் சொல்ல, இங்கே வாழ்கிற நீங்கள் எல்லாருமே தேவன் எப்படி காண்பிக்கணும்? தேவன் செழிப்பின் தேவன், தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், தேவன் பெருக்கத்தின் தேவன், தேவன் எல் ஷடாய், எனக்கு போதுமானதற்கும் அதிகமானவராக மிச்சம் மீதி எடுக்க வைக்கிற தேவனாக இருக்கிறவர் என்பதை இங்க இருக்கிற நம்ம எல்லாருடைய வாழ்வின் மூலமாக நாம் இந்த உலகத்துக்கு தேவனை காண்பிக்க வேண்டும். ஆமென். பாருங்க, தேனீக்கள் கஷ்டப்பட்டு தேனை சேகுது. கடைசியில் யார் எடுத்துட்டு போறா? நீங்களும் நானும் தான். கஷ்டப்பட்டு சேர்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்க, தேனீக்கள் கூட்டத்தை. கடைசியில் நம்ம நைஸாக அழகாக புகையை மூட்டி, சில பேர் புகையே மூட்டாமல் அழகாக கொண்டு போய் என்ன சொல்லலாம், தேனீக்கள்கிட்ட பயமுறுத்தக்கூடாது. பயமுறுத்தினா அது வேறு மாதிரி ரியாக்ஷன் காமி. பயப்படாமல் அழகாக கொண்டு போய் சில பேர்லாம் அதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அழகாக தட்டி விட்டு அழகாக எடுத்துகிட்டு வரதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கும் ஏராளமான தேனீ கூட்டங்கள் தேன்களை சேகரிச்சுட்டு தான் இருக்குது. தேனுக்கு பஞ்சம் வந்ததே கிடையாது. இன்னும் சில இடங்கள்லாம் போனீங்கன்னா ஏகப்பட்ட தேன்கள் அதெல்லாம் நமக்காக சேர்த்துக்கிட்டு வருகின்றது. தேவனும் அப்படிதான் பாவிகளுடைய ஆஸ்தி எடுத்து தேவன் நமக்கு கொடுக்கிறார். படிப்போம். 105ஆம் சங்கீதம் போவோம். இந்த இடத்துக்கு திரும்ப வருவோம். நெகேமியாவுக்கு திரும்ப வருவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துக்கு போய்ட்டு 105ஆம் சங்கீதம் 43ஆம் வசனம் படிப்போம். 105:43. தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி. போதும். இந்த இடத்துல பார்க்குறோம், நெகேமியாவில் படித்தோம், சுதந்திரத்தை கொண்டு தேவனுடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள் என்று. இந்த இடத்துல பார்க்க 105:43 திரும்ப படிங்க. தம்முடைய ஜனத்தை களிப்போடும். சொல்லுங்க, களிப்போடும். ஆமென். சொல்ற விதம் பாரு, களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி. கம்பீர சத்தத்தோடு. முன்னாடி இவங்க எகிப்தில் எப்படி இருந்தாங்க? அடிமைகளாக இருந்தாங்க, அடி வாங்கிட்டு இருந்தாங்க, உத வாங்கிட்டு இருந்தாங்க, கண்ணீர் தான் வாழ்க்கையாக இருந்துச்சு. கூக்குரல், பெருமூச்சு. இப்போ கர்த்தர் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால மீட்டு வெளியே கொண்டு வராரு. இப்போ வெளியே எப்படி வருகிறார்கள் என்று சொன்னால் களிப்போடு. ஆமென். கம்பீர சத்தத்தோடு. படிப்போம். தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாயப்பிரமாணங்களை கைக்கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இவங்க வீட்டில் சங்காரத்துடன் உள்ள போக முடியல. யார் வீட்டில்? தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ண வீட்டில். தேவனுக்கு வார்த்தை என்ன? ஒரு சாட்டுக்குடி பிடிக்கணும், அது ஆணா இருக்கணும், பழுதில்லாத இருக்கணும், அது கொண்டு அடிக்கணும், வீட்டில் இருக்கணும், வெளியே நிலைக்காலில் ரத்தத்தை பூசணும், உள்ள மாம்சத்தை சாப்பிடணும். திருவிருந்தின் விஷயத்தையும் அங்கே காமிச்சிட்டார். திருவிருந்த புசிச்சவங்க ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பூசணும். எல்லாருமே ஆட்டுக்குட்டியின் புண்ணியத்தினால காப்பாற்றப்பட்டார்கள். சங்காரத்துடன் உள்ள போலான்னு பார்த்தா உள்ள விட முடியல, உள்ள போக முடியல. ரத்தம் உள்ள சங்காரத்துடன் நிறுத்தினது. ஒன்று கர்த்தரை கனம் பண்ணின கூட்டத்துக்கு எந்த சங்காரத்துடனும் உங்கள் வாழ்வில் என்ட்ராக முடியாது. பார்வோன் ஆரம்பத்தில் போக விட மாட்டேன் அப்படின்னா, கடைசியில் பார்த்தீங்கன்னா டே போய் தொலைங்கடான்ற லெவலில் முதல்ல இடத்த காலி பண்ணுங்கப்பான்ற லெவலில் ஆயிடுச்சு. எப்படி புறப்பட பண்ணினார்? பைபிளில் புறப்பட்டது களிப்பு, கம்பீர சத்தம். சொல்லுங்க, களிப்பு, கம்பீர சத்தம். இதே ஒரு சங்கீதத்தில் பார்க்குறோம், படிக்க வேணாம், 30:11 படிக்கிறோம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். புலம்பல் ஆனந்த களிப்பாக தேவன் மாற்றுகிறார். இன்னொரு சங்கீதம் 4:7 படிக்கிறோம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கணும், அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில்
தந்தீர். ஆமென். தேவன் எப்போது இப்படிதான், ரட்சிப்பின் சந்தோஷம் இதைத்தான் தேவன் நமக்கு தருகின்றார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டது முன்னாடி அனித்தியமான பாவ சந்தோஷத்தில் இருந்தோம். பைபிளை போடுற அனித்தியமான பாவ சந்தோஷம். இந்த உலகத்தில் பாவம் கொடுத்தது, பாவம் மக்களுக்கு கொடுக்கின்ற எல்லா சந்தோஷமுமே அனித்தியம்தான். சில பேர்ல பாருங்க, அப்படியே இதே சந்தோஷத்தில் இருக்கலாம் போல தோணும், ஆனால் அவ்வளோதான். நான் அந்த டைம் முடிச்சோடனே சொல்கிறாங்க இல்லையா, போதை தெரிஞ்ச உடனே அவ்வளோதான், திரும்ப அந்த சந்தோஷத்தை நாடி ஓடுறது வந்து. கவனமாக கேளுங்க, அதெல்லாம் நிலையில்லாத சந்தோஷம். ஆனால் தேவன் கொடுக்கின்ற ரட்சிப்பின் சந்தோஷம் பைபிளில் போடப்பட்டிருக்குது. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடிப்போம். தேவன் நம்ம கொடுக்கின்ற ரட்சிப்பின் மூலமாக கொடுக்கின்ற சந்தோஷம் நிரந்தர சந்தோஷம், நித்திய சந்தோஷம். சொல்லுங்க, நிரந்தர சந்தோஷம், நித்திய சந்தோஷம். ஆமென். இந்த சந்தோஷம் குறையாது. பக்கத்தில் பிளஸ் பண்ணுங்க, இந்த சந்தோஷம் குறையாதுங்க. ஆமென். பேதுரு இந்த சந்தோஷத்தை பற்றி சொல்லும்போது, ரட்சிப்பை பற்றி சொல்லும்போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் போய்க்குங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப நீதிமொழி சங்கீதத்துக்கு வருவோம். 1 பேதுரு 1:8-9 படிங்க. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் சொல்லி முடியாததும் அவர் விவரிக்கிறார் பாருங்க. சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். சொல்லி முடியாத தேவன் இப்படிப்பட்ட சந்தோஷத்தை ரட்சிப்பின் மூலமாக நமக்கு தருகின்றார். 105:40 சங்கீதம் போவோம். 105ஆம் சங்கீதம் 44ஆம் வசனம். தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாயப்பிரமாணங்களை கைக்கொள்ளும்படிக்கும். போதும். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணின ஒரு ஜனங்கள். ஆகவே சொன்னேன், கானானியர்கள் கர்த்தரையும் மதிக்கல, கர்த்தர் கொடுத்த வார்த்தையும் மதிக்காதவர்கள். நான் சொல்லலையா, பார்வோன்ட்ட போய் மோசே சொல்றாரு, இந்த ஜனங்களை அனுப்பிவிடு, கர்த்தரை ஆராதிக்க போன்னு சொல்லும்போது பார்வோன் கேட்குறான், கர்த்தரின் சொல்ல கேட்கறதுக்கு அவர் யாரு? அவர் எனக்கு தெரியாது, நான் அவரை அறியேன், ஜனங்களை போக விட மாட்டேன்னா. என்னத்தனா வீட்டில் பதில் சொன்னான் பார்த்தீங்களா? அவர் யாரு? அவர் பேச்சை கேட்கறதுக்கு நான் யாரு? மோசகே இல்லைப்பா, இருக்கிறவராக இருக்கிற தேவன் அனுப்பி அவர் ஆராதிக்க போன உடனே அவர் யாரு? அவர் பேச்சை நான் எப்படி கேட்கணும்? அவரை நான் அறியேன். பார்வோனுடைய மனநிலை மட்டுமல்ல, இன்றைக்கு உலகத்தில் ரட்சிக்கப்படாத ஏராளமான மக்களுடைய மனநிலையும் இப்படிதான் இருக்குது. அவர் சொல்ல கேட்குறது அவர் சொல்ல கேட்கறதுக்கு அவர் யாரு? ஏன் நான் அவர் சொல்ல நான் கேட்கணும் என்ற மனநிலை தான் இன்றைக்கு உலகத்தில் அநேகர் வாழ்ந்துட்டு இருக்கிறார்கள். நான் சொல்றேன், இப்படிப்பட்ட மக்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. யார் யாரெல்லாம் சுவிசேஷத்துக்கு மரியாதை கொடுக்கிறார்களோ, இன்றைக்கு யார் யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறார்களோ, கனம் பண்ணுகிறார்களோ, அவர்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷம், நித்திய சந்தோஷம், நிரந்தர சந்தோஷம் அவர்கள் நிச்சயமாக உண்டு. சிறப்பான தேசத்தின் வாழ்வு அவர்களுக்கு உண்டு. இப்போ ரட்சிக்கப்பட்ட மக்கள் யார்? ரட்சிக்கப்பட்ட மக்கள் உடன்படிக்கையின் மக்கள், புதிய உடன்படிக்கையின் மக்கள், ஆபிரகாமின் சந்ததி, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை பற்றி வேதத்தில் போடப்பட்டிருக்குது, தேனிலும் தெளிதேனிலும் மதுரம். அந்த வார்த்தைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணவங்க. தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்டது. ஒருத்தர் சொல்ல, எரேமியா சொல்றாரு, உங்களுடைய வார்த்தை கிடைத்த உடனே நான் அவைகளை உட்கொண்டேன். அந்த அளவுக்கு மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு. நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு தப்ப முடியாது. பார்க்க சொல்லுங்க, ஆசீர்வாதத்துக்கு தப்ப முடியாது. இன்னொன்று சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காதவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை மதிப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. 105ஆம் சங்கீதம் 45ஆம் வசனம். அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார், அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஆமென். இதே விஷயம் சங்கீதத்தில் அடிக்கடி திரும்ப வரும். புறஜாதிகள் தேசத்தை கொடுத்தாரு, புறஜாதிகள் தேசத்தை கொடுத்தாரு, அவங்க தேசத்தை கொடுத்தாரு, அவங்க தேசத்தை கொடுத்தாருன்னு திரும்ப வரும். ஏன்னா தேவன்
பாவிகளின் ஆஸ்தியை எடுத்து நீதிமான கொடுக்கிறவர். பாவின்னு சொல்றதுனால என்ன புரிஞ்சுக்கணும்? கர்த்தரை கனம் பண்ணாதவன், கர்த்தரை மதிக்காதவன், கர்த்தருடைய வார்த்தை கனம் பண்ணாதவர்கள். அதனால அவங்கள்ட்ட இருந்து எடுத்து யார்கிட்ட கொடுக்குறாரு? கர்த்தரை மதிக்கிற, கர்த்தருடைய வார்த்தை கனம் பண்ணுகிற ஆட்கள்கிட்ட கொடுக்குறாரு. ஆகுதான் தேவ பிள்ளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய கனம் எப்படிப்பட்டது என்பதை தான் இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கிறோம். அது கானான் வாழ்வு. 9:25 போவோம். இப்போ நெகேமியா 9:25 போவோம். 9:25 நான் கடைசி போது நான் படிக்கிறேன். சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய தயை பெரிய தயினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். சொல்லுங்க, புசித்து திருப்தியாகி கொழுத்து. நல்லா சொல்லுங்க, புசித்து திருப்தியாகி கொழுத்து. நல்லா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். புசித்து நல்லா சொல்லுங்க, கொழுத்து. ஆமென். பாருங்க, நீங்க மட்டும் கடவுளா இருந்தீங்கன்னா இந்த புசித்து திருப்தி ஆகிறத நிப்பாட்டிக்குவோம். அது என்ன கொழுத்து? இதெல்லாம் நமக்கு வேணவே வேணான்னு சொல்லி விட்டுருவோம் வந்து. ஆனால் தேவன் என்ன விரும்புகிறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் புசித்து திருப்தி ஆகிறது மட்டுமல்ல, நல்லா கொழுத்து இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். படிப்போம், ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம். எப்படி கொழுக்க வைக்கிறார்னா, உபாகம் 32 போவோம். 13ஆம் வசனம். உபாகம் 32:13 எப்படியெல்லாம் கொழுக்க வைக்கிறாரு. தேவன் நம்மை கொழுக்க வைக்கிற ஆண்டவர். ஆண்டவருக்கு பேரு கொழுக்க வைக்கிற ஆண்டவர். படிப்போம். 32:13. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி இருக்க பண்ணினார். கவனிங்க, சொல்ற வேதத்தை பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். ஏறி வர பண்ணினார். எப்படி? தேவனையும் தேவனுடைய வார்த்தை கனம் பண்ற மக்களை தேவன், நீ கீழல்ல, பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் நீ ஏறி வர பண்ற தேவன். அப்புறம் வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு உயர்ந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை தேவன் கொடுக்கிறார். ஆமென். தேவன், நீங்க என்ன கர்த்தருக்கு ரொம்ப பிரியம் சொல்லுங்க. நான் ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டம் சொல்லுங்க. பக்கத்துல தட்டி சொல்லுங்க. ஏங்க இப்படியே சொல்லுங்க. ஏங்க நான் ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டம். கோயம்பேடுல பக்கத்தில் உங்களுக்கு என் மேலையும் தான் இஷ்டம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தர் மேலையும் கர்த்தருக்கு அவ்வளோ இஷ்டம். ஆகவேதான் கர்த்தர் பண்றாரு, நீ அப்படியே போ. அப்படி இல்லை, பூமியில் இருக்கிற உயர்ந்த ஸ்தானம், உயர் ரகமான ஒரு வாழ்வு. எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு பாருங்க. திரும்ப படிக்கிறேன். அவங்களுக்கு பாருங்க, பெஸ்ட், எல்லாம் பெஸ்ட். கண்மலை தேனும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெய். எல்லாம் சிறந்த ஒரு வாழ்வு. என்ன சொல்ற? சிறந்த தேன் கண்மலை தேன், பெஸ்ட் தேன்னு சொல்றாங்க. இருக்கிற தேன்லயே கண்மலை தேன் தான் ஒஸ்டின்னு சொல்றாங்க. அப்புறம் 14 பசுவின் வெண்ணெயையும். வெண்ணெயிலேயே சிறந்த வெண்ணெய் பசு மாட்டுல இருந்து எடுக்கிற வெண்ணெய் தான் சிறந்த வெண்ணெய். புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் பாருங்க, பசுவின் இன்னைக்கு நம்ம ஆவியின் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா கலப்பட வெண்ணெய்கள், எல்லா மாடும் கலந்து, எரும மாடும் கலந்துருக்கும் அதில். அதையும் சேர்ந்து அதுலேருந்து கலந்து வெண்ணெய் எடுப்பாங்க. ஆகவே பசுவின் வெண்ணெய்ன்றது ரொம்ப ரொம்ப ரிச். தேவன் எப்போதும் அவருடைய பிள்ளைகளுக்கு ஏதோ ஒன்று திட்டு போக வேண்டியதானே. வெண்ணெய் போட்டா என்ன, நல்ல எண்ணெய் போட்டா என்ன, ஏதோ ஒரு எண்ணெய் ஊற்றி திண்டு போக வேண்டியதானே அந்த சாம்பாரில் அப்படின்னுவாங்க. கர்த்தர் சொல்ல பசுவின் வெண்ணெய். அப்புறம் ஆட்டின் பால். என்ன சொல்ல, ஆராய்ச்சியில் இருக்கிறது பெஸ்ட் பால் என்னன்னா ஆட்டுப்பால் தான் சொல்றாங்க இல்லையா. காந்தியடிகள் குடிச்சதும் ஆட்டுப்பால் தான் சொல்றாங்க. கேட்டிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா புஸ்தகத்தில்? ஆட்டுப்பால் பெஸ்ட், மாட்டுப்பாலை விட ஆட்டுப்பால் பெஸ்ட், சிறந்தது. தேவன் ஏன் தெரியுங்களா? அவங்க பிள்ளைங்க, அவருடைய பிள்ளைங்க, நான் கர்த்தருக்கு ரொம்ப இஷ்டம் இல்லை, அதனால எனக்குன்னு கர்த்தர் என்ன பண்றாரு, நமக்குன்னு என்ன பண்றாரு, பசுவின் வெண்ணையா ஆட்டின் பாலையா. அப்புறம் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் சொல்ல. கொழுப்பு. சில பேர் கொழுப்புனாலே ரொம்ப கொழுப்பாயிடுறாங்க. கொழுப்புனாலே சில பேருக்கு பிடிக்கிறது கிடையாது. என்னங்க கொழுப்பு?
நம்ம கறி வாங்கும்போது என்ன பண்ணுவோம், சார் அந்த கொழுப்பெல்லாம் நீக்கிட்டு அப்படி கறியை மட்டும் வா கொடுக்குறோம் பாருங்கள். அது 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 இடக்கணக்கு வருது, அதை தூக்கி போட்டுருவாங்க வந்து. ஆனால் இங்கே சொல்கிறாரு எப்படிப்பட்ட கொழுப்பா, ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, கொழுப்பு சாப்பிட்டா ரொம்ப கொலஸ்ட்ரால் ஆகிரும், ஆகவே கொழுப்பை என்ன பண்ணுவாங்கன்னா அவாய்ட் பண்ணிக்குவாங்க, சாப்பிட மாட்டாங்க, கொழுப்பையே சாப்பிட மாட்டாங்க. ஏன்? கொழுப்பு சாப்பிட்டா என்ன ஆகும் ஏங்க? வெயிட் ஏறும். அப்புறம் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நான் நீங்கள் சொல்கிறத வச்சு சொல்கிறேன். கொழுப்பு சாப்பிட்டா என்னென்ன வரும்? ஹார்ட் அட்டாக் வரும். அப்புறம் வருமா? நான் அதை கேட்குறேன். சில கொழுப்பு இந்த ஐட்டத்தை சாப்பிடாத சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தானே வருது இல்லைங்களா? கொழுப்பு சாப்பிட்டா கொழுப்பாகிடும், கொழுப்பு சாப்பிட்டா தொந்தி விடும், கொழுப்பு சாப்பிட்டா எனக்கு விடும், கொழுப்பு சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வரும். நான் என்ன கேட்குறேன்னா, கொழுப்பு சாப்பிடாத ஒரு இனமே இருக்கிறாங்களே, அவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது, அவங்களும் எடை போடுறாங்க. எடை போடுறாங்களா இல்லையா? போடுறாங்கல்ல. அப்போ கொழுப்புல பிரச்சனையே, எதில் பிரச்சனை? ஆனால் தேவன் பாருங்க கொழுப்பை சாப்பிட வைக்கிறார். பெஸ்ட் கொழுப்பை சாப்பிட்றாங்க. அப்புறம் பசுவின் வெண்ணெய் சிறந்தது, ஆட்டுப்பால் சிறந்தது, கொழுமையானவைகள், சிறப்பானவைகள். அவர் பாருங்க 14 கொழுமையான கோதுமையும், கொழுமையான கோதுமை. கோதுமையில் பல வெரைட்டி இருக்குது. நீங்கள் கடையில் போய் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எல்லாருமே சில ஆட்களை பாருங்க கோதுமை உரசியெல்லாம் பார்த்து வாங்குவாங்க. சில பேர் கோதுமையை கடிச்செல்லாம் பார்த்து, கோதுமை இதெல்லாம் பார்த்து வாங்குவாங்க. அதுக்குன்னே சில ஆட்கள் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க, அவங்கள கூட்டி போனால் நல்ல கோதுமை கிடைக்கும். ரேஷனில் போடுற கோதுமையெல்லாம் இருக்கிறதுலையே, ரேஷனில் போடுறதெல்லாம் இருக்கிறதுலையே மட்டமானதான் போடுவாங்க. ஆனால் நல்ல கோதுமை வாங்கணும்னா கொஞ்சம் பெரிய பெரிய கடைகளுக்கு போய் ஆகணும், சில இடங்களுக்கு போய் ஆகணும். இந்த இடத்துல பார்க்குறோம், கொழுமையான கோதுமையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும். ரத்தத்தை சாப்பிடலைங்க, ரத்தத்தை சாப்பிடணும், ரத்தத்தை சாப்பிட, ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட போறோம் கிடையாது. சாப்பிட்டாய்னா சாப்பிட்ட ஜனங்கள். ஏன் சொல்றது தெரியுங்களா? தேவன் நம்முடைய வாழ்விலே அவருக்கு நம்ம ரொம்ப இஷ்டம், அதனால அவருக்கு இஷ்டமானதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறார். நீ எப்போது பெஸ்ட்டாக இருக்கணும், நீ ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிப்புனா எப்படிப்பட்டது என்பது உன் வாழ்க்கை நான் இந்த உலகத்துக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு மனிதன் கருத்தால் ரட்சிக்கப்பட்டவன் எப்படிப்பட்டவனா வாழணும், அதற்கு ஒரு இனத்தையே பிடிச்சி கூட்டி வந்து கானான் தேசத்தில் வைத்து அவங்களை நல்லா வாழ வச்ச தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஒரு கொழுப்பெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது இதாக இருந்துச்சு, நீங்கள் ஜெபம் பண்ணி சாப்பிடுங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை எனது விளக்குகிற ஒருவேளை பயமாக ஜெபம் பண்ணி திடுங்க. பயந்தா சாப்பிடாதீங்க. சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. சாப்பாடு நம்மை ஒன்றும் செய்யாது. சாப்பாடு கொழுப்பு சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் வராது. வியாதியை உன்னை விட்டு விலக்குகிற தேவன், வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தேவன். இப்படி விசுவாசிச்சு சாப்பிடுங்க. விசுவாசிக்காம இது சாப்பிட எப்படி ஆயிருன்னா சாப்பிடாதீங்க. சாப்பிட்ற முறை எனக்கு ஒன்றும் ஆகாது, வசனத்தை பிடிச்சி விசுவாசத்தோடு சாப்பிடுங்க. பைபிள் இன்னொரு போயிட்டு வருவோம் பாருங்க. மல்கியா 4:2 போயிட்டு வாங்க. மல்கியா 4:2. தேவன் நம்மை கொழுக்க வைக்கிற தேவன். சொல்லுங்க, கொழுக்க வைக்கிற தேவன், கொழுத்து வாழ வேண்டும் என்று விரும்புகிற தேவன். ஓகேவா? போவோம். 4:2 படிங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். கொழுத்த கன்றுகளை போல பக்க சொல்லுங்க, கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். சில பேர் சொல்ல ஏற்கனவே கொழுத்து போய் தயா இருக்கு, இதுல இன்னும் வேற சேர்க்குறீங்களா? சில இடத்துல கொளுத்ததெல்லாம் கொஞ்சம் சரியான சதை இல்லை, நல்ல சதை. நல்ல கொளுத்துன்னா இருக்கிறது பெஸ்ட்டு. அது ஆளை பார்த்தா ஆள் பூத உடலாக இருக்கும், நோஞ்சா மாரி இருப்பான். அது கிடையாது, ஆளை பார்த்தாலும் தான் இருப்பாங்க, அவன் வீரமும் சரியாக இருக்கும். கொளுத்த கன்றுகள் பாருங்கள். இதுக்கு ஒரு வேத பதிப்பில் இந்த இடம் போடப்பட்டிருக்குதுன்னா,
தொழுவத்திலே வைத்து புல் போட்டு வளர்த்த கன்றுகள் என்று போடப்பட்டிருக்கு. கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை கொண்டு வந்து தொழுவத்தில் வைத்து புல்லை போட்டு வார்த்தையை கொடுத்து கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நல்ல மேய்ப்பன். நல்லா தொழுவத்தில் கொண்டு வந்து வச்சு நல்லா கொழுக்க வைக்கிறார். கொழுத்து போகும்படி கர்த்தர் வைக்கிறார். சில ரோட்டில் சில ஆடு மாடெல்லாம் மேயும் பாருங்க, பார்க்கறதுக்கே எல்லாம் ஒட்டி போய் இருக்கும், பாவமாக இருக்கும். ஏன் சரியான போஷாக்கு இல்லை, சரியான தீனி இல்லை. ஆனால் தேவன் நம்மை கொழுத்து போகிறதுக்கு தேவன் நன்றாக நம்மை போஷிக்கிறார். ஆமென். கொழு கொழு என்று வாழும்படி கர்த்தர் விரும்புகிறார். சொல்லுங்க, கொழு கொழுன்னு வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். தேவனுடைய கிருபை உங்கள் மீது முழுவதாக கொழு கொழுன்னு வாழ்வீர்களாக. சரீரத்தில் மட்டும் இல்லைங்க, அதுக்குன்னு பாஸ்டர் ஏற்கனவே நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. கொழு கொழுன்னா ஏற்கனவே இந்த உடம்பை வச்சே நடக்குமா? அப்படி இல்லை. ஆரோக்கியமாக இருப்பீங்க. உங்கள் நாட்களுக்கு, அதாவது வாழ வயதுக்கு நீங்கள் திரும்புவீர்கள். புரியுதுங்களா? திரும்ப வாழ வயது போல உங்கள் வயது ஆகும். புரியுதுங்களா? திரும்ப வாழ வயது போல உங்கள் வயது ஆகும். புரியுதுங்களா? திரும்ப வாழ வயதில் என்ன ஸ்ட்ரென்த்து? நீ சின்ன பிள்ளைங்க எவ்வளோ வேகத்தில் ஓடி ஆடி செய்யணும், அந்த ஸ்ட்ரென்த்து நாளாக உங்களுக்கு அதிகமாகும் என்று கர்த்தர் அவருடைய வார்த்தையில் சொல்கின்றாரு. இத்தனையும் காரணம் நெகேமியா சொல்கிறாரு, இப்படிப்பட்ட வாழ்வு அவருடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். நெகேமியா நோட் பண்ணுறார், எப்படி செல்வமாக வாழ்ந்தாங்க? பெரிய தயை பாருங்க. கிளம்பும் போதே தயை. கிளம்பும் போதே பாருங்க, மோசே சொல்கிறாரு, போய் எகிப்தியெல்லாம் போய் வெள்ளி உடமையும் பொண்ணு உடமையும் கேட்டு வாங்கு அப்படின்றார். சில பேருக்கு உள்ளத்தில் ஏற்கனவே அவன் காண்டா இருக்கிறான், இதில் போய் கேட்டால் அவளாம் அப்படியே குத்தி அவன் பார்வையாலேயே நம்மளை கொன்றுவான்ப்பா என்று சொல்லக்கூடிய நிலைமையெல்லாம் உருவாயிருக்கும். ஆனால் போய் கேட்டாங்க. கேட்டவன் அவன் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டுறான். தயை. தயை. அவங்க கிளம்பும் போது எப்படி கிளம்புனாங்க? கர்த்தருடைய தயையினால் கிளம்பினார்கள், களிப்போடு கிளம்பினார்கள். அவ்வளோ நகையும் அவ்வளோ வெள்ளியும் மூட்டையாக ஒரு வீட்டில் இருந்து சுட்டிட்டு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஹலோ, இப்போ ஜோய் ஆலுகாஸு, கல்யாண்ஸு, ஏவியர்ஸு அங்கே போய் குடுறா அப்படின்னு கேட்டு அவனும் கொடுத்துட்றான். மூட்டை எடுத்துட்டு வெளியே வந்தபோது உங்கள் முகம் எப்படி இருக்கும்? உங்கள் முகம் எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லைப்பா, நீ எடுத்துகிட்டு போப்பா, நான் யார்கிட்டையும் ஃபோன் பண்ண மாட்டேன், உன்னை தொடர்ந்து போலீஸோட பிடித்தொடர்ந்து வரவே வராது, எங்கள் அடியாட்கள் உங்களை தேடி வரவே மாட்டான், நீ அழகாக எடுத்துகிட்டு போப்பா, உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி. அது எவ்வளோ பெரிய ஃபேவர், அது எவ்வளோ. சில பேர் எனக்கு அது ஒரு மூட்டை கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்கள. தேவ பிள்ளைகளே, நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவ தயவு உங்கள் மேலே இருக்குது. இந்த பூமியிலே விசுவாசியுங்கள், கர்த்தனுக்கு இப்படிப்பட்ட வாழ்வை வைத்திருக்கிறார், நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று விசுவாசியுங்கள். நிச்சயம் அவைகள் உங்கள் வாழ்வில் உண்டாகும். வெள்ளியையும் பொண்ணையும் பர்சில் வச்சு கொண்டு போகல, மூட்டை எடுத்துகிட்டு போகிறார்கள். சொல்ல மூட்டை, சும்மா கோணி பையில் கிடையாது, சுருக்கு பையில் கிடையாது. சுருக்கு பையில் எவ்வளோ வைக்க முடியும்? ஏதோ ஒரு 10 பவுன் வைக்க முடியுமா சுருக்கு பையில்? அவ்வளோதான் வைக்க முடியும். மூட்டை, சாக்கு மூட்டை சொல்கிறாங்களே, அந்த மூட்டையில் கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. படிப்போம் 105:37 போங்க. 105:37 இன்னொரு சில வசனத்தை படித்து முடிப்போம். 105:37 சங்கீதம். அப்பொழுது அவர்கள் வெள்ளையோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். பாருங்க, அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. தேவ பிள்ளைகளே, அதே தயவு திருஷ்டாந்தம் அவங்களுக்கு என்ன செய்தாரோ அது தேவன் நமக்கும் செய்வார். இன்றைக்கும் அந்த தயவு வேலை செய்கிறது. ஆமென். சில பேர் நினைக்கலாம், கடன் வாங்கினாதையா காரியம் நடக்கும். கர்த்தர் சொல்ல, கடனே வாங்காத அளவுக்கு தேவ தயவு உங்கள் மேல் உண்டாவதாக. கர்த்தருடைய தயையினால் பண விஷயத்தில் ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடப்பதாக, இயேசு நாமத்தினாலே. சில பேர் நினைக்கலாம், இது இங்கே வாங்கினாதாங்க, இங்கே வாங்கினாங்க ரொட்டேஷன் பண்ண முடியும், வாங்கினாதாங்க இதை அடைக்க முடியும், இதை வாங்கினாதாங்க இப்படி பண்ண முடியும் அப்படி நினைத்து கொண்டிருக்கிற நான் சொல்கிறேன் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய தயையினால் பண விஷயத்தில் பெரிய மாற்றம் உங்களுக்கு உண்டாவதை பார்ப்பீர்கள். ஒரு வசனத்தை படித்து முடிப்போம். 2 கொரிந்தியர்
8:9 இந்த காரியத்தை பற்றி புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. சொல்லுங்க, கிருபை. சொல்லுங்க, கிருபை. என்ன சொல்ற பவுல்? கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அறிந்திருக்கிறீர்களே. என்ன அறிந்திருக்கிறீர்கள்? கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. பக்க சொல்லு, கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. என்ன கிருபை? இஸ்ரவேல் ஜனங்களை கிருபை வெளியே கூட்டி வந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை கிருபை உயர்த்தினச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை கிருபை காப்பாற்றினது. இஸ்ரவேல் ஜனங்களை இந்த பூமியில சுகமாய் வாழ வைத்தது. இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுடைய கிருபை கொளுத்து கொளுத்து வாழ வைத்தது. கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவ கிருபை ஏராளமாக இருந்தது. சில சொல்லுவாங்க, புதிய ஏற்பாடு காலத்தில் கிருபையை பார்க்க முடியும், பழைய ஏற்பாடு காலத்தில் கிருபையை பார்க்கவே முடியாதுங்க. இல்லை இல்லை, பழைய ஏற்பாடு காலத்தில் ஏராளமான கிருபை மக்கள் பார்த்தார்கள். அதான் பவுல் சொல்றார், கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. என்ன அர்த்தம்? அவர்களை பார்க்கலும் பெரிய கிருபைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஏன்னா இது கல்வாரியின் இரத்தத்தின் மூலமாக, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் மேலேயே கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கும் என்றால், இன்றைய உங்க மேலே என் மேலேயும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், அப்ப அவர்களை காட்டிலும் பெரிய கிருபைகளை நாம் அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்ததை விட இந்த பூமியிலே நாம் சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யாராவது உயர்ந்தால் அவர்களை பார்த்து பொறாமைப்படாதீர்கள். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன். இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் நல்ல 2026 ஓஹோன்னு வளருவீர்கள். கர்த்தரை கனம் பண்றவங்க, கர்த்தரை மதிக்க நல்லா வருவீங்க. நான் சொல்றேன், பார்த்து பொறாமப்படாதீங்க. அவங்களுக்கு கர்த்தர் செய்வார்னா எனக்கும் கர்த்தர் செய்வார்னு விசுவாசியுங்கள். கிருபை அறிந்திருக்கிறீர்களே. பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு கர்த்தர் அவ்வளவு கிருபை செஞ்சிருப்பார்னா, என் வாழ்க்கையிலும் தேவன் அதை விட கிருபை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எனக்கு உண்டாயிருக்கிறது. ஆகவே அதை விட பெஸ்ட்டை நான் இந்த பூமியிலே அனுபவிப்பேன். அவங்களுக்கு செஞ்சவர் எனக்கு செய்வார். நம்ம என்ன பண்றோம்? பொறாமப்பட்டே பைபிள் போடப்படுது. பொறாமையோ எலும்புருக்கி, ஆளே மெலிஞ்சி போயிடுறாங்க வியாதிப்பட்டு. கர்த்தர் சொல்றாரு, பொறாமப்படாத, அவங்களுக்கு செய்த கர்த்தர் உனக்கு செய்வார் என்று விசுவாசி. அவங்களுக்கு கர்த்தர் பெரிய தயவு செய்திருக்க, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அவர்கள் செய்த கர்த்தர் உனக்கும் செய்வார் என்று விசுவாசி, நம்பி ஏற்றுக்கொள். எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் நம்ம விலையேற பெற்றவர்களாக பார்க்கிறார். நான்னா தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் மாறணும். என்னை கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும், கர்த்தருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், என்ன எனக்கும் கர்த்தர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னையும் கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா புரிந்து கொள்ளணும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருக்கு பிடிக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் தேவனுக்கு பிரியமான ஜனங்கள். நான் சொல்றேன், நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமானவர்கள். பைபிள் புறப்படுது, கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். கரங்களை விட்டு சொல்லுவோம், கர்த்தர் என்மேல் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். நான்னா கர்த்தருக்கு ரொம்ப இஷ்டம். ஆகவே என்னை இந்த பூமியிலேயே உயர்வான வாழ்வை நான் வாழ வேண்டும் என்று வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே சிறப்பான வாழ்வை வாழ வேண்டும் என்று வைத்திருக்கிறார். நித்திய சந்தோஷத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கொழுத்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை வாழ்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் நம்மை மீட்டாரே, அதை எண்ணி கர்த்தருக்கு எப்போதும் ஸ்தோத்திரம் உள்ளவர்களாக இருங்க. நம்ம விலையேற பெற்றவர்களாக பார்க்கிறாரே, ஸ்தோத்திரம் உள்ளவர்களாக இருங்க. இந்த உலகத்தில் என்னை பிரியமானவனாக பார்க்கிறாரே, ஸ்தோத்திரம் உள்ளவங்களா இருங்க. தேவனுடைய கிருபை பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆட்டுக்குட்டின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களுக்கு இருந்ததே, அதை விட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களுக்கு அதை விட பெரிது என்பதை புரிந்து கொண்டு அதில் வாழ ஆரம்பியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே, துதிக்கிறோம்.
எங்கள் அன்பின் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்படி சமூகத்தில் வருகிறோம். இன்று எங்களோட பேசினபடியால், எங்கள் கண்களை திறந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியிலேயே நாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே. எங்கள் மேலே நீ ரொம்ப பிரியமாக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஓ, எங்களை நேசிக்கிற ஒருத்தர் இந்த பூமியில் இருப்பதை எண்ணி நாங்கள் மகிழ்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கிறது காரணம் நீங்கள் எங்கள் மேலே வைத்த அன்பு. இன்றைக்கி நாங்கள் சுகமாக இருக்கிறது காரணம் நீங்கள் எங்கள் மேலே வச்ச பாசம் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது காரணமே நீர் எங்களை நேசிப்பதனால் நீர் எங்களுக்கு எல்லாம் செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு ஒரு நாளும் குறைந்து போகாது. உம்முடைய அன்பு ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்விலே அதிகமாகி கொண்டே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பழைய நாட்கள் இருந்தது போல் அல்ல ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய அன்பு எங்கள் வாழ்க்கையில் கூடி இருக்குது ஆண்டவரே. நாளாக நாளாக உம்முடைய அன்பு குறைந்து போகாது, அது கூடிக்கொண்டே இருக்கிறதே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கானான் தேச வாழ்வை வாழ்ந்தார்களோ அதை விட சிறந்த பெஸ்டான சிறப்பான வாழ்வை இந்த பூமியில் வாழட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. நம்முடைய பெரிதான கிருபை நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. நம்முடைய பிள்ளைகள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிற தேவன் நம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் செய்வீராக தகப்பனே. ஓ, இந்த பூமியில் நம்முடைய பிள்ளைகள் மூலமாக நீர் யார் என்பதை இந்த உலகத்துக்கு காண்பிப்பீராக தகப்பனே. நீ எப்படி ஐஸ்வர்யத்தின் தேவன், செழிப்பின் தேவன், எல் ஷடாயின் தேவன் என்பதை இந்த உலகத்தில் இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கொண்டு செய்வீராக தகப்பனே, காண்பிப்பீராக தகப்பனே. அதற்கு இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும் கர்த்தாவே. இப்படி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.